குமரி மாவட்டத்தில் 21,500 கோடி ரூபாய் செலவில் வர்த்தக துறைமுகம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்களுக்கு ஏற்படும் சாதக பாதகங்களை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இணையம் மீனவ கிராமத்தை மையமாக கொண்டு குளச்சல் வர்த்தக துறைமுகம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புதிய வர்த்தக துறைமுகத்தால் மீனவ கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் இந்திய அளவில் பொருளாதாரம் உயரும் என்றும் அரசியல் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முயற்சியில் 20,800 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து துறைமுகத்தில் வருகின்ற பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் இப்ப தூத்துக்குடிக்கு வராத கப்பல், விழிஞத்துக்கு வராத கப்பல்லாம் இந்த துறைமுகத்துக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பினால் கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், பல்வேறு மாவட்டங்களுடைய தென் மாவட்டங்களுடைய மக்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். நம்முடைய வர்த்தக துறைமுகம் என்பது வளர்ச்சிக்காக இந்த மாவட்டத்திற்கு மிக தேவையானது. அதனால் பாதிக்கக்கூடிய மக்களை அவர்களுடைய அச்சத்தை போக்கக்கூடிய வகையில் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான மாற்று திட்டங்களை உருவாக்க வேண்டிய தேவை என்பது இருக்கின்றது. ஆனால் இந்த துறைமுகத்தால் தங்களின் வாழ்வாதாரம் மற்றும் மீன்பிடி தொழில் முற்றிலும் பாதிக்கப்படும் என்று மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். வர்த்தக துறைமுகம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் செய்யக்கூடிய தொழில் மீன்பிடிச்ச தொழில் தான். ஆனால் எங்களுக்கு இந்த கடலை நம்பி தான் நாங்கள் வாழுவோம். அந்த கடலில் எங்களுக்கு மீன் உண்டாதான் முடியும். நீங்கள் வர்த்தக துறைமுகம் கொண்டு வந்தால் எங்களுக்கு அது பயன்படாது, எங்களுக்கு தேவையும் இல்லை. வர்த்தக துறைமுகத்திற்கு பதிலாக மீன்பிடி துறைமுகத்தை அமைத்து தர வேண்டும் என்றே அனைத்து தரப்பு மீனவர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். 21,000 கோடி ரூபாயில் தொடங்கவிருக்கின்ற அந்த வர்த்தக துறைமுகம் இந்த மக்களை ஒட்டுமொத்தமாக, கடற்கரையில் வாழுகின்ற லட்சக்கணக்கான மக்களை ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துகின்ற ஒரு திட்டமாகும். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் துறைமுகம் அமைய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.